السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله. தஃப்சீர் இப்னு கஸீர் குர்ஆன் விளக்க உரையை பார்த்து கொண்டிருக்கிறோம். இறுதியாக நாம் பார்த்த பாடம் அல் பக்ரா சூராவுடைய 3வது அத்தியாயம் பார்த்து கொண்டிருந்தோம். அல்லதீன யுமினூன பில் கைப் வ யுகீமுன ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அவர்கள், அந்த நல்லடியார்கள் எப்படிப்பட்டவர்கள்? மறைவானவற்றை நம்புவார்கள், தொழுகை கடைப்பிடிப்பார்கள், நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து பிறருக்கு செலவு செய்வார்கள் என்ற விஷயத்தை பார்த்தோம். நேற்று இறை நம்பிக்கையாளர்கள் யுக்மினூன் நம்புவார்கள் என்ற வார்த்தையினுடைய விளக்கத்தை பார்த்தோம். கைப், யுக்மினூன பில் கைப், மறைவானவற்றை நம்புவார்கள் என்று பார்த்தோம். அப்போ கைப் என்றால் என்ன, அதோடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் என்று பார்ப்போம். அப்போ இந்த ஆயத்தில் வரக்கூடிய 2வது தலைப்பு கைப், மறைவானது, மறைவான விஷயங்கள் அப்படிங்கிற தலைப்பில் அந்த விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அவர்கள் யார்? அந்த நல்ல அடியார்கள் மறைவானவற்றை நம்புவார்கள் என இவ்வசனம் கூறுகிறது. மறைவானவை கைப், அரபில் கைப் என்றால் என்ன என்பது குறித்து முன்னோர்கள் பல்வேறு விளக்கங்கள் அளித்துள்ளார்கள். பாருங்க, இங்கே நம்ம இமாம் அவங்களுடைய சொந்த கருத்தை கொண்டு வர்றது கடைசியில் தான். அவங்களுக்கு முன்பாக இருந்த பெரும்பெரிய இமாம்கள் இது குறித்து என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய மதரசாக்களில் அவங்களுடைய மாணவர்களுக்கு என்ன பாடம் எடுத்தாங்கிறது தான் இங்கே பேசுகிறாங்க. அதில் ஒரு முக்கியமானவர் பாருங்கள், அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இவங்க திருக்குர்ஆன் விரைவுரையாளரான அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இயற்பெயர் ருபையு மின் மெஹ்ரான் என்பதாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் இஸ்லாத்தில் இணைந்தார்கள். அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு போன்ற பெரிய நபித்தோழரின் நட்பு அவர்களுக்கு கிடைத்தது. அடிமையாக இருந்து விடுதலை அடைந்து அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நபித்தோழர்களுக்கு அடுத்து குர்ஆனை அதிகம் அறிந்தவர் என்று பெயர் பெற்று விளங்கினார்கள். ஹிஜ்ரி 90ஆம் ஆண்டு கிபி, அதாவது 709 சவால் மாதம் 3ஆம் நாள் திங்கட்கிழமை அபுல் ஆலியா மறைந்தார்கள். தஹ்தீபுல் கமால் என்ற கிதாபில் இவங்களை பதிவு செய்யப்படும். சரி, இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் வானவர்கள், இறைவேதங்கள், இறை தூதர்கள், சொர்க்கம், இறந்ததுக்கு பிறகு இறப்புக்கு பின் இறைவனை தரிசித்தல், அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நேரம், இறப்புக்கு பிந்தைய வாழ்க்கை, இவை அனைத்தும் மறைவானவை ஆகும். அப்போ இந்த ஆயத்தில் வரக்கூடிய கைப் என்ற வார்த்தைக்கு இதுதான் விஷயம். மனிதர்களை புலன்களுக்கு அப்பாற்பட்ட சொர்க்கம், புலன்கள்னா அவருடைய கண், காது, அவருடைய தொட்டு பார்க்குற உணர்வு, இதற்கெல்லாம் அப்பாற்பட்டது தான் கைப், மறைவான விஷயங்கள். என்னது? சொர்க்கம், நரகம் உள்ளிட்ட குர்ஆன் கூறும் உண்மைகளே மறைவானவை ஆகும் என இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு மற்றும் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ஆகியோர்கள் கூறியதாக சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறாங்க. இந்த சுத்தி ரஹ்மத்துல்லாஹி யாரு? பனு மர்வான் ஆட்சி காலத்தில் ஹிஜ்ரி 127 129ஆம் ஆண்டு காலகட்டத்தில் வாழ்ந்து மரணித்தவர்கள் தான் இவங்க. இவனோட முழு பேர் இஸ்மாயில் பின் அப்துல் ரஹ்மான் பின் அபி கரீமா அஸ்ஸூதி. அடிமையாக இருந்து விடுதலை பெற்றவர்கள். கூபா, ஈராக் நகரை சேர்ந்தவர்கள். குர்ஆன் விரைவுரையில் பிரசித்தி பெற்று அந்த காலகட்டத்தில் விளங்கியவங்க. எப்போ? கிபி, அதாவது ஹிஜ்ரியில் பார்த்தா 127ஆம் ஆண்டு என்ற கருத்தை இவங்க சொல்கிறாங்க. சுத்தி ரஹ்மத்துல்லாஹி இவங்க அல்லாஹ்வை நம்புவதை மறைவானவதை நம்புவது தான் என அதாவு ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள். மறைவானவை தொடர்பாக தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் யாவும் கிட்டத்தட்ட ஒரே பொருள் கொண்டவைதான். இவை அனைத்தையும் இங்கு வசனத்தில் நோக்கமாக கொள்ளலாம். மேற்கண்ட வசனத்தின் மூலத்தில் உள்ள அல்லதீன யுமினூன பில் கைப் என்ற வாக்கியத்திற்கு மறைவான நிலையில் பார்க்காதிருந்தும் அவற்றை இறை நம்பிக்கை கொள்பவர்கள், பார்க்காமல் இருந்ததும் கூட இறை நம்பிக்கை கொள்வார்கள் என்றும் விளக்கம் சொல்லப்படுகிறது. அதாவது மறைவானவற்றை அதை அவர்கள் பார்க்காத இருந்தும் அது என்ன செய்வாங்க, இருக்கு என்பதை நம்புவார்கள். இந்த கருத்தையொட்டிய பின்வரும் நபிமொழிகள் அமைந்திருப்பதை காணலாம். அப்துல் ரஹ்மான் பின் யசீத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறியதாவது, நாங்கள் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவருடன் அமர்ந்திருந்தோம். அப்போது முன் வாழ்ந்த நபித்தோழர்கள் குறித்தும் அவர்களின் நற்செயல்கள் குறித்தும் பாராட்டி பேசி கொண்டிருந்தோம். அப்போது
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நிலை அவர்களை நேரடியாக பார்த்தவர்களுக்கு மிக தெளிவானதாகவே இருந்தது. எனவே நபித்தோழர்கள் நம்பியதில் ஆச்சரியம் எதுவுமில்லை. ஆனால் யாரை தவிர வேறு இறைவனை இல்லையோ அவன் மீது சத்தியமாக பார்க்காமலேயே மறைவான ஒன்றை நம்புவதை விட மேலானதொரு நம்பிக்கை எவரும் கொள்ள முடியாது என்று கூறிய அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள் என தொடங்கி அவர்களே வெற்றியாளர்கள் என்பது வரை குர்ஆனில் உள்ள ஆயத்தை ஆகியவை அந்த இடத்திலே ஓதினார்கள். இந்த ஹதீஸ் தஃப்சீர் இப்னு அபி ஹாத்தீம்ல பதிவு செய்யப்படுது இந்த விஷயங்கள் எல்லாம். அப்போ இதே கருத்தில் மற்றொரு ஹதீஸும் வந்துள்ளது. அதில் அப்துல்லாஹ் பின் முஹைரிஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறியதாவது, நான் அபு ஜுமா ஹபீப் பின் சிபார் ரலியல்லாஹு அவரிடம், நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் செவியுற்ற ஹதீஸ் ஒன்றை எங்களுக்கு அறிவியுங்கள் என்று கேட்டேன். அதற்கு அபு ஜுமா ரலியல்லாஹு அவர்கள், சரி, நல்ல ஹதீஸ் ஒன்றை உங்களுக்கு அறிவிக்கின்றேன் என்று கூறிவிட்டு பின்வருமாறு அறிவித்தார்கள். நாங்கள் ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் காலை உணவு அருந்தி கொண்டிருந்தோம். அப்போது எங்களுடன் இருந்த அபு உபைதா பின் அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, தங்களுடைய அன்பு தோழர்களான எங்களை விட சிறந்தவர்கள் வேறு யாரும் உண்டா? தங்களுடன் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றோம், தங்களுடன் சேர்ந்து அறப்போர் புரிந்தோம் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், உங்களை விட சிறந்தவர்கள் உள்ளார்கள், உங்களுக்கு பின்னால் வரும் கூட்டத்தார்கள் தான். அவர்கள் என் மீது நம்பிக்கை கொள்வார்கள், ஆனால் என்னை பார்த்திருக்க மாட்டார்கள் என பதிலளித்தார்கள். இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா முஸ்னத் அஹ்மது, தாரிமி போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுது. இப்போ பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஹதீஸ் சொல்லியிருக்காங்க பாருங்கள். நம்மளை குறித்து, என்னை பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் என்னை நம்புவாங்க, இவங்க ரொம்ப உங்களோட இன்னும் சிறந்தவங்களாக இருக்காங்க என்பதாக. இதே ஹதீஸ் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு காணப்படுகிறது. சாலி பின் ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுறாங்க, ஜெருசலத்தில் உள்ள பைத்துல் மக்திஸ் பள்ளிவாசலில் தொழுவதாக நபித்தோழர்கள் அபு ஜுமா அல் அன்சாரி ரலியல்லாஹு அவர்களிடம் எங்களிடம் வந்தார்கள். அன்று எங்களுடன் ரஜாவு பின் ஹைவா ரலியல்லாஹு அவர்களும் இருந்தார்கள். அபு ஜுமுஆ ரலியல்லாஹு அவர்கள் எங்களிடம் விடைபெற்று திரும்பிய போது அவர்களை பின்தொடர்ந்து நாங்களும் புறப்பட்டோம். அப்போது நீங்கள் என்னை உபசரிப்பதற்காக உங்களுக்கு ஒரு பரிசு தர வேண்டிய பொறுப்பு எனக்கு உண்டு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் செவியுற்ற ஒரு ஹதீஸை உங்களுக்கு நான் அறிவிக்கப் போகிறேன் என்று அபு ஜுமா கூறினார்கள். அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும், சொல்லுங்களேன் என்று நாங்கள் கூறினோம். அப்போது அபு ஜுமுஆ அல் அன்சாரி ரலியல்லாஹு அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள். நாங்கள் ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் இருந்தோம். அப்போது எங்களுடன் சொர்க்கவாசி என முன்னறிப்பு செய்யப்பட்ட 10 அதாவது 10 சஹாபாக்களில் ஒருவரான முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அவர்களும் இருந்தார்கள். நாங்கள் அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் தங்கள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோம், தங்களை பின்பற்றி வருகிறோம், எங்களை விட மகத்தான நன்மை புரிவர் பெற்றுக்கொள்வோர் வேறு யாரும் இருக்கிறார்களா என்று நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டோம். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் உங்களுக்கு மத்தியில் வாழ்ந்திருக்கிறார், அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு மத்தியில் இருக்காங்க, வானத்திலிருந்து உங்களுக்கு இறை செய்தி வந்து கொண்டிருப்பதையும் இந்நிலையில் என்னை நம்புவதற்கு உங்களுக்கு என்ன தடை? அதை நபியும் பார்க்குறீங்க, அல்லாஹ்ட்ட வானத்திலிருந்து வஹி இறங்குறதையும் நீங்கள் கேட்குறீங்க. அப்போ உங்களுக்கு இறை நம்பிக்கை கொள்றதுல என்ன தடையும் கிடையாது. ஆனால் உங்களுக்கு பின்னர் ஒரு சமுதாயத்தார் வருவார்கள், அவரிடம் 2 அட்டைகளுக்கு இடையிலான வேதம் குர்ஆன் தான் இருக்கும். எப்படியும் உங்களுக்கு பின்பாக ஒரு சமூகம் வரும், 2 அட்டைகளுக்கு இடையிலான வேதம் குர்ஆன் மட்டும்தான் இருக்கும். அதை அவர்கள் நம்பி அதில் உள்ளவாறு செயல்படுவார்கள். அவர்கள்தான் உங்களை விடவும் மகத்தான நன்மைக்குரியவர்கள், அவர்கள்தான் உங்களை விடவும் மகத்தான நன்மைக்குரியவர்கள் என்று எங்களுக்கு பதிலளித்தார்கள் என கூறுறாங்க. இது தஃப்சீர் இப்னு மர்தவைஹி என்ற ஒரு இதில் பதிவு செய்யப்படுகிற ஹதீஸ். கண்ணியமானவர்பாங்க, பில் கைப் என்பதற்கு எவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்க பாருங்க. மறைவான விஷயங்கள் இது, சொர்க்கம் நரகம் மரணத்திற்கு பிறகு உள்ள விஷயம். அப்போ இதை பற்றின பெருமான சலாசம் சஹாபாக்கள்லாம் எங்களோட சிறந்தவங்க யாருன்னு கேட்கும்போது என்னையும் பார்க்காம, வானவருடைய அந்த வகையை இறங்கக்கூடிய விஷயத்தையும் பார்க்காம, வேதத்துடைய 2 அட்டைகளுக்கு மத்தியில் உள்ளதை படித்து நம்புவாங்களே, இவங்க தான் அவங்களோட சிறந்தது என்பதாக பெருமான சலாசம் சொல்கிறாங்க. வல்லல்லாஹ், எந்த நலவை படித்தோமோ கேட்டோமோ அந்த மறைவானவற்றை முழுமையாக ஈமான் கொள்ளக்கூடிய நல்லடியார்கள் நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைஹ்.
ஆமீன். ஹைரி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம தொழுகை கடைபிடிப்பார்கள் என்ற தலைப்பிலையும் அடுத்து இதே ஆயத்தில் வரக்கூடிய நாம் வணங்கியிருந்து உணவளிப்பார்கள் என்ற ஆயத்தையும் சில நாளைக்கு பார்க்கலாம்.